எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்லி கடை படத்தோட ஆடியோ லான்ச் தனுஷ் பிரதரோட டிரெக்ஷனில் பண்ணுறது எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருந்தது. பிகாஸ் ராயன் பார்த்ததுக்கப்புறமே அவர் படத்தில் பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டேன். அது இவ்வளோ சீக்கிரமாக அமையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் நரேட் பண்ண அந்த கதை, என்னோட கதாபாத்திரம், அது ட்ராவல் பண்ணுற அது அந்த வேர்ல்டு பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம், இதுதான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்ற விஷயம் என்னை பயங்கரமாக ஈர்த்துது. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் அந்த கோர் எமோஷன், படம் ஃபுல்லாக அதை கதையில் எங்கேயுமே டீவியேட் ஆகாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போய் அதை ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற விதம் சூப்பர். ஸோ ஐ திங்க் இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும், அதாவது ரசிகர்கள் மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் we are all happy. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். அண்ட் தனுஷ் பிரதர் பண்டில் ஆஃப் டேலண்ட். அண்ட் அவரை பார்த்து நிறைய இடத்துல நான் வியந்தேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் கூட நடிக்கக்கூட வாய்ப்பு, சத்யராஜ் சார், பார்த்திபன் அண்ணா, அப்புறம் ராஜ்கிரண் சார், சமுத்திரகனி அண்ணன், அப்புறம் ஷாலினி பாண்டே, நித்யா மேனன். ஸோ ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட். ஐ திங்க் ஆஸ் அ டிரெக்டர் ரொம்ப தெளிவாக அவருக்கு என்ன வேணுமோ ஆர்டிஸ்டேருந்து அந்த வேலையை வாங்கியிருக்காரு. அண்டு ரொம்ப பக்குவமாக, அதாவது ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரெக்டர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். மணி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், மகிழ், கௌதம் சார், அறிவழகன் சார். பட் ஆனால் இவரோட ஸ்டைல் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுற விதம், அண்ட் அவ்வளோ மெச்சோர்டாக ஒரு ஷாட் வைக்கிறதா இருந்தால் கூட அந்த ஸ்டேஜிங்லேருந்து ஒரு கிளாரிட்டி, ஒரு விஷன். நிச்சயமாக இந்த படம் October 1 உங்கள் எல்லாருக்கும் பெரிய ஃபீஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி தட் ஐம் அ பார்ட் ஆஃப் இட்லி கடை. ஸோ நிச்சயமாக இந்த படம் ஆல்ரெடி ரெண்டு பாட்டு நீங்கள் கேட்டுட்டீங்க. அது ஒரு மேஜிக். தனுஷ் பிரதரும் ஜிவி பிரகாஷ் பிரதரும் அவர் எப்போ சேர்ந்தாலும் ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் நிச்சயமாக இந்த படத்தோட அந்த மியூசிக்கை நீங்கள் கேட்கும் போது இன்னும் ரசிப்பீங்க. ஐ ஆம் ஆல்சோ வெயிட்டிங் ஜிவி பிரகாஷ் பிரதரோட மியூசிக்கோட ஆர்ஆருக்கு வெயிட்டிங், படத்தோட சேர்ந்து பார்க்கணுன்ட்டு. ஸோ ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஐம் ரியலி ஹாப்பி தட் இஸ் ஹேப்பனிங் டுடே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் தனுஷ் பிரதர் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். அண்ணன் ராஜகிரண் அவர்கள், அவர் ஒருத்தர் தான் அண்ணன்னு சொல்லலான்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லா தம்பிகள் தான். சமுத்திரகனி சார், தம்பி அருண் விஜய், தம்பி பார்த்திபன், இளவரசன், நித்யா மேனன், பாண்டே, ஷாலினி பாண்டே, எனக்கு கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் பிரச்சனை. அவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருக்காங்க. மற்ற விஷயம் அங்கே பேசல, இங்கே பேசிட்டுன்னா தீந்து போயிடும். நிறைய இருக்குது, ஐட்டங்கள் இருக்குது, அங்கே போய் பேசிக்குவோம். பின்னாடி சத்யராஜ் வந்துருக்கார், அவர் பேசுவார். இங்கு கூடியிருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பும் நன்றியும் வணக்கமும். இட்லி கடை படத்தின் இசை வெளியீட்டுக்காக எல்லோரும் வந்திருக்கிறோம். இந்த படம் மிக பெரும் வெற்றியடைய உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். என்ன சொல்கிறது, இட்லி கடை படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப பெருத்த சந்தோஷம். முதல் முறையாக தனுஷோட அபாரமான இயக்கத்தில், அவர் எவ்வளோ பிரமாதமான நடிகர்னு எனக்கு தெரியும். பட் ஒரு இயக்குனராக எனக்கு இது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருந்தா கூட நான் சில பேரோட மட்டும்தான் இயக்குனரை ஃபீல் பண்ணுவேன். மீது எல்லாரையும் கொஞ்சமாக ரைட்டர்ஸாக தான் பார்ப்பேன். அவங்க எழுதியிருக்க கதையை நம்ம மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க அப்படி தான் நினைப்பேன். மிக சில பேரை மட்டும்தான் இவங்கெல்லாம் ரியல் டைரக்டர்ஸ் அப்படின்னு பார்ப்பேன். அப்படி பார்த்த பிரமித்த ஒரு தனுஷோட இந்த இட்லி கடை படத்தில் நானும் ஒரு மினி இட்லியாக நடிச்சிருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ எல்லாரும் வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படம். நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் படம் ரிலீஸ் ஆக. என்னை ஒரு டோட்டலாக ஒரு புது இதில் பார்ப்பீங்க. ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ஹோப் யூ ஆல் லவ் இட். வந்து பாருங்கள், படம் பாருங்கள், அண்ட் என்ஜாய் த ஃபில்ம்.
செக். ஸோ இட்லி கடை படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம். ஒரு பயங்கர ஒரு ரூட்டடான ஃபிலிம், ஒரு நம்ம மண் வாசனையோட, நம்ம மண்ணுடைய ஒரு கலரோட, ஒரு அசுரனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபோக் ஜானரில் பண்ணுற படம். கதைக்கு ரொம்ப உண்மையான ஒரு பாடல்களாகவும் கதையோட்டமான ஒரு விஷயமாகவும் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிலிமோட உங்களுக்கு சேர்ந்து அதோடைய அந்த மேஜிக் நீங்கள் வந்து விட்னஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஃபீல் கிடைக்கும். அதுதான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஆடியோவாக, அதுதான் ஒரு இதுவாக பண்ணியிருக்கோம். ஒரு இமோஷ்னலான ஃபிலிம், லாட் ஆஃப் இமோஷன்ஸ் அண்ட் ரூட்டட். ஸோ இன்றைக்கி ஆடியோ லான்ச், பாட்டெலாம் கேட்டு சொல்லுங்கள். இன்னும் நிறைய சாங்ஸ் வர வேண்டியது இருக்குது. ஒரு 2 ஃபோக் சாங்ஸ் வர வேண்டியது இருக்குது, ஒரு ஃபன் வெஸ்டர்ன் சாங் வர வேண்டியது இருக்குது. அது எல்லாமே வந்து அந்த வெஸ்டர்ன் சாங் ரொம்ப கேட்சியான ஒரு சாங் தான் அடுத்து வரத்துக்கு இருக்குது. நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.